தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுதான் என்னுடைய அரசியல் பேச்சு கடைசி வீடியோன்னு. அது ஏன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ நீங்கள் பல வகையில் திங்க் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க 6-7 மாதம் உங்களோடு நின்று பயணித்து உங்கள் வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்ட அந்த வேட்பாளர்கள் எல்லாமே வீட்டுக்கு வராமலே தோக்கடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலவரம் இங்கே இருக்குது. அதாவது எப்படின்னா, உங்களுடைய உணர்வை உங்களுக்கே தெரியாமல் டேட்டாஸை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை அனுப்பி, நாங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போட வச்சு இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உணர்வை திருடுறாங்கன்னா, திருடி இன்றைக்கி உங்களவே உளவியல் ரீதியாக ஓட்டு போட வைக்கிறாங்கன்னா, இது சரியான அரசியலான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்கன்னா அது எப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இன்றைக்கி யாரும் திருந்த போகிறது இல்லை. சரிங்களா? நான் என்ன சொன்னாலும் திருந்த போகிறதில்ல, நல்ல அரசியல் தலைவர்கள் வந்து சொன்னாலும் திருந்த போகிறதில்ல. அதனால் சில விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா, நல்ல மக்களே தெரிஞ்சுக்குங்க. என்றைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு மனுஷன் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் போதையாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது மாதிரி தான் தெரியும். அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா தயவு செய்து முதல்ல இந்த ஃபோனில் என்னெல்லாம் வருதோ அதை நம்பாதீங்க. அதோட விஷயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். அது உண்மையிலே இருக்குமா இருக்காதா அப்படின்றத ஆராய்ஞ்சு பாருங்கள். இந்த ஃபோன் மூலமாக ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நம்மளை விட ஒரு சரியான சிந்தனையாளன் வந்து எவனுமே கிடையாது. கரெக்டுங்களா? உண்மையிலே அறிவு என்பது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் நம்ம. இன்னொன்று நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மக்களுக்கான தலைவன் யாருன்னா, ஆளக்கூடிய அரசு தேர்தலின் பொழுது யாரை வந்து நிராகரிக்குதோ, அதாவது மீடியாவில் காட்டாமல் நிராகரிக்குதோ அவங்களாம் மக்களுக்கான தலைவன். யாரை மீடியாவில் காட்டுதோ அவங்களாம் அவங்களுக்கான நண்பர்கள். இதை புரிஞ்சுக்குங்க. இன்று வரை எந்த தலைவர்கள் எல்லாம் உண்மையிலே மீடியாவில் தொலைக்காட்சி பெட்டியில் காமிக்காமல் உங்களுக்கு மறைக்குதோ அவங்கெல்லாம் உங்களுக்கான தலைவர்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்களுக்காக போராடுறவங்களையும் உங்களுக்காக நிற்கிறவங்களையும் தயவு செய்து கை விட்டுறாதீங்க. இந்த ஃபோன் மூலமாக பார்த்து எதையுமே நம்பாதீங்க, டிசைட் பண்ணாதீங்க. தலைவரை திரையை பார்த்து தலைவரை டிசைட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய கடைசி ரெக்வஸ்ட். ஸோ இதுக்காக தான் நான் இனிமேல் அரசியல் பேச போகிறது. ஏன்னா என்றைக்கு நீங்களாக தன்னெழுச்சியாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக நாடு முன்னேறும். ஓகே, நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே நன்றி.